நமக்கு எடுத்துட்டாங்க அவங்க. இங்கே பாருங்க எடுத்து காட்டுறாங்க. You had to give. பாருங்க தள்ளிட்டு நான் பெருசு ஒன்று அவ்வளோதான். காமெடியாக இருக்கா? அங்கே வஸ்திரம்லாம் காட்டுவாங்களா அது மாதிரி இருக்குது பாருங்க. அடியில் விட்டு சைடில் விட்டு எடுக்கிறாங்க. விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. அதனால சூப்பராக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கே உட்காந்து தான் அந்த புழு இதெல்லாம் வந்து பூச்செல்லாம் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணேன். உங்கள் ரைடு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்தியன் ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. நம்மளும் போவோமா? சூப்பராக இருக்கும் போலையே. பிக்சர்லாம் தரமாக எடுக்கலாங்க, செம்மையாக இருக்குது. நல்லா பயங்கரமாக குவாலிட்டியாக நல்ல கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். வளைச்சி சூப்பராக இருக்கா? இன்பத்தேன் வந்து சை வரமாட்டேங்குது. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆரம்பமே சொதப்பலாம் இருக்குது. வாங்க அப்படியே காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்க. ஃபேனை போட்டு விட்ருக்காங்க. அது சுத்தம் போதெல்லாம் இது அப்படி அடிக்குது, அப்படியே மெய் மறக்க செய்யுது நம்மளை. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம தான் கேட்கணுமோ? இது இருக்கிறது இதுதான் பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 750 போட்டிருக்காங்க. இது 750. இது கொஞ்சம் மீடியம் சைஸு, இதெல்லாம் ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்கிறேன். 450. இது ரொம்ப கிளீன்னு இருக்குது. இது இது நல்லா இருக்குது. இது வந்து மீடியம் சைஸ் மாதிரிலாம் தெரியுது. இது ப்ரைஸே தெரியலையே. இதுவும் டிஃப்ரெண்ட் போல். இதுவும் நல்லா இருக்குது. 450. ஆகா சூப்பராக இருக்குங்க. நமக்கு எடுத்துட்டாங்க அவங்க. இங்கே பாருங்க எடுத்து காட்டுறாங்க. அது வந்து 450 போட்டுருந்தாங்க. நம்ம வந்து 300 கேட்டோம். 300 ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உடனே இன்னும் கம்மியாக கேட்டுக்கலாமோ? கம்பேர் பண்ணுமோ? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கேட்கறதுக்கே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே வீட்டில் மாட்டோம்னா நம்மளாம் அப்பப்போ விளையாடிட்டு இருக்கலாம். நம்ம பறவைகள் இருக்குது, அவங்க வீட்டு உதவி சேர்ந்து பண்ணி ஒரு வீடையே குறுக்கடை பண்ணிடுவாங்க. இன்னும் நிறைய கலை பொருட்கள் வச்சுருக்காங்க இவங்க. நல்லா இருக்குது. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எங்கள் இன்னொரு மார்க்கெட்டில் பார்த்தோம், தைலாண்டில் தான் நினைக்கிறேன், பேங்காக்கில். அங்கே வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். இது வந்து 450 போட்டிருந்தாங்க. அங்கே வந்து 700 600 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேரம் பேசலான்னு போகும்போது பேரம் வந்து ஒரு 50 அதெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அது கம்மி போகவே மாட்டேன்றாங்க. அதனால் நம்ம வாங்கலை. நல்ல வாங்காது நல்லது தான் போல். இந்த இடத்தாண்ட அதேமாரி ப்ராடக்ட் தான், கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறேன். பாருங்கள் இந்தமாரி சூப்பராக வச்சுருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. அதனால தான் வந்து ரொம்ப யோசித்து கொஞ்சம் மீடியம் சைஸாகவே வாங்கிட்டேன். இல்லைனா பெரிய சைஸாக வாங்கியிருக்கேன். பேக்கிங் நமக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அழகாக பேக் பண்ணிடுறாங்க. எப்படி சூப்பரு. சரி ஓகே, வாங்கியாச்சு. தைலாண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி சொவினியர் வந்து இப்போ தான் வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ற ஐட்டங்கள் ஒரு சிலது வாங்கியிருப்பேன். அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் வீடியோவில். ஆனால் வந்து இந்தமாரி கலைப்பொருட்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கலாம் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தனால நம்ம வாங்கலை. இன்றைக்கி தான் வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் இந்த கடை சூப்பராக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கே உட்காந்து தான் அந்த புழு இதெல்லாம் வந்து பூச்செல்லாம் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக இந்த கடைக்குள்ளே தான் வந்திருக்கோம். சூப்பராக வந்து வந்த உடனே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்குது. புல் சாப்பிட்ட உடனே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. பார்த்தீங்களா? வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான்டான்ற மாதிரி இருக்குது நான் சொல்கிறதுன்றீங்களா? சரி ஓகே நல்லா இருக்குங்க. இந்த இடம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் தெரியுது. ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் வந்து இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி தருவாங்கன்றதை வந்து நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. அதேமாதிரி டூரிஸ்ட் லொக்கேஷன் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு க்ரௌடடாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தைலாண்ட் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு போய் காட்ட போகிறேன். அடுத்து வாங்க போவோம். அவ்வளோதாங்க, இந்த கடையில் வந்து ஏற கட்டலாமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வாங்கியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வாங்கினதில். நமக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பாய். அவ்வளோதான். சரி பாப்பா நமக்கு பாய் சொல்லிடுச்சு. நம்ம கிளம்புவோம். அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம். உங்களுக்கு எதாவது காட்ட முடிஞ்சா காட்டுறேன். வாங்க, சூப்பராக இருக்குது. அங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க போல். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேயே நல்ல லொக்கேஷன்லாம் இருக்கும் போல். நம்ம இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம அந்தமாரி லொக்கேஷன்லாம் போயிட்டு பார்க்கலாம் போல். பிக்சர்லாம் எடுக்கலாம் போல். அழகாக இருக்குது. ஹலோ ஹாய் பாருங்க, நல்லா இருக்கா? ட்ரெடிஷ்னல்.
பாருங்க, இதெல்லாம் இவங்க எடுத்த பிக்சர்ஸ் தான் போல். டிஃப்ரெண்ட்டாக நிறைய எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, உள்ளே உட்காந்துட்டு அந்த அரியணையில் உட்காந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் கொடுக்கலாம் போல். அங்கே பாருங்க, அவர் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டார் போல் தம்பி. காமெடியாக இருக்கா? அங்க வஸ்திரம்லாம் கட்டுவாங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்க. அடியில் விட்டு சைடில் விட்டு எடுக்கிறாங்க. அது மாதிரி இருக்குது. தம்பியை மானபங்கப்படுத்திட்டேன் நம்ம வீடியோவில். பதறிட்டான் ஒரு நிமிஷத்தில், டே இருவா அப்படின்ற மாதிரி. சரிங்க, 400 பாத் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து நம்மக்கிட்ட பிரிண்ட் அவுட் மாரிலாம் எடுத்துருந்தாங்கன்னா சூப்பர். இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து தராங்கன்னா ஒர்த்து. 400 எவ்வளோ ஒர்த்து. நம்ம வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுக்கிறோன்னா கஷ்டம். ஆனால் இது எல்லாமே வந்து இப்படி இருந்தால் ஓகே. சரி, நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பிரிண்ட் அவுட்லாம் கூட தான் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃப்ரேம்லாம் கூட போட்டு தராங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க போல். பட் ஆனால் எக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அந்த இடத்துல அவங்க ரைடு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்தியன் ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. நம்மளும் போவோமா? சூப்பராக இருக்கும் போலயே. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சூப்பராக பாருங்க, குழந்தைங்களோட அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அவர் வந்து அப்படியே ரைடு போயிட்டுருக்காரு பாருங்க. நல்லா இருக்குல்ல? உண்மையாலுமே ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது நம்ம. ஆனால் உண்மையாலுமே கிராமத்துக்குள்ளே தான் இருக்கோம். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ அழகாக வந்து ஸ்ட்ரீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பிக்சர்லாம் தரமாக எடுக்கலாங்க. செம்மையாக இருக்குது. நல்லா பயங்கரமாக குவாலிட்டியாக நல்ல கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். வளைச்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடமே செம்மையாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது. ஆட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து தனியாக இதுமாரி வச்சுருக்காங்க. அதுங்களுக்கு வந்து பால்லாம் வாங்கி நீங்கள் ஊற்றலாம். அதுங்களுக்கு 25 பாட்டுக்கு ஓகே. ஓரளவு கொஞ்சம் ரீசனபுளாக தான் தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்தாண்ட பார்க்கும்போது 40 50 போட்டிருந்தாங்க. இது வந்து 25 கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. குழந்தைங்கிட்டலாம் கொடுத்திங்கன்னா அதுங்க சந்தோஷமாக வந்து விளாடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டேட்டூஸு அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தாண்ட அதேமாதிரி ஃபிஷ் அந்த இது இருந்துச்சு பார்த்தீங்களா, காலை வந்து கடிக்குமே, அதே மசாஜ் தான் அங்கே போய்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, சரி ஒன்று வாங்கி நம்மளும் ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்துச்சு. சரி ஒரு தடவை வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த பையன் பாருங்க அதை சொல்கிறான், நமக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, பாலை கலக்கி வச்சுருக்காரு ரெடியாக. இங்கே பாருங்கள், குழந்தைங்கலாம் கொடுக்குற மாதிரிலாம் அழகாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க, நம்ம பட்டாவில் இருக்கோம் வந்து. இதுக்கு வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து 25 தராங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டி தான் இருக்குது. பாருங்க, அழகாக இருக்குது. குட்டிக்கு தருவோம். இது பாருங்க, நல்லா பாருங்க, தள்ளிட்டு நான் பெருசு ஒன்று. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி அவ்வளோதான், காலியாக போச்சுங்க. பாட்டு வச்ச ஒன்று சட்னு 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போகுது. 25 பாட்டு இப்படின்றதுக்குள்ள காணாமல் போயிடுச்சு. சரி, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. குழந்தைங்க வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் வரீங்கன்னா கூப்பிட்டு வாங்க குழந்தைங்களா. ஓகே, இப்படி ஆட்டுக்குட்டிக்கு வந்து நம்ம பாலெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து பிரிய மனம் இல்லாமல் அப்படியே அவங்களுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது நல்லா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கே வந்து அப்படியே ஒரு புது உணர்ச்சியை தருது. அதுங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த பால் ஊட்டும் போது சூப்பராக இருக்குது. பாருங்க, சோப்புலாம் இருக்கு. சோப்பு கிடையாது, ஃபுல்லாக வந்து பட்டாயா தாய்லாந்து அந்த மாதிரி இதெல்லாம் தீம்லாம் வச்ச மாதிரி சூப்பராக டிஷர்ட்ஸ் இருக்குது. அழகாக இருக்குது. 120 ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. 120 போட்டிருக்காங்க. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான்.